எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் டிவி மார்ஷல் வணக்கம். 82 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிறார். செங்கோட்டையனுடைய பெயர் இடம்பெறவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கேஷுவலா கடந்து போறாரு. அதெல்லாம் ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே ஓரங்கட்டப்படுகிறாரா செங்கோட்டையன், குறிவைக்கப்படுகிறாரா செங்கோட்டையன், அல்லது இதெல்லாம் நார்மலா நடக்குது, அதிமுகவோட எல்லாம் சுமூகமா தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல்ல இது இயல்பா நடக்கிற ஒன்றுதான். செங்கோட்டையன் அவருக்கான அந்த முக்கியத்துவம், அதற்கான எடப்பாடியோடு இருந்த அந்த நெருக்கம் ஒரு உறுதியா இல்லை, ஒரு இடைவெளி இருக்குதுங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக எடப்பாடி இது மாதிரியான ஒரு முக்கியமான முன்னணி ஆளுமைகள், குறிப்பாக புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து கட்சிக்கு வலிமையாக களத்தில் நின்றவர்கள், நாடறிந்த தலைவர்களை அவர் கட்சியில் பெருமளவு சமமாக பொறுப்புகளை தந்து கட்சி பணியில் அவர்களை ஈடுபடுத்துவது என்பது எடப்பாடிக்கு இயல்பாகவே அவருக்கு ஏற்புடையதல்ல. ஆகவே எடப்பாடி எஞ்சி இருக்கிற, அதாவது சினிமா, டிடிவி, ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியதை போல எஞ்சி இருக்கிற ஒரு மூத்த தலைவர், கட்சியினராலும் தொண்டர்களாலும் நாட்டு மக்களாலும் அங்கீகரித்து ஆதரிக்கத்தக்க தகுதியான ஒரே தலைவர் அண்ணன் கே செங்கோட்டையன் என்பதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையையும் பலகீனப்படுத்தி தனிமைப்படுத்துவதற்கு அவர் வழக்கமாக தன்னுடைய பணிகளை அவர் ஒழுங்குபடுத்தி இருப்பார். அதன் அடிப்படையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்குரிய அங்கீகாரம், கௌரவம், மரியாதை, கண்ணியம் குறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அவர் அந்த மாறுபட்ட கருத்தை அண்ணன் கேஎஸ் வச்சிருக்காங்க. அதுல எடப்பாடி எதிர்த்து போரிட்டால் எடப்பாடி வெல்லலாம், அமைதியா இருந்து ஒதுங்கி கொண்டால் எடப்பாடி வெற்றி விட்டு விடுவார். எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ஆர்வீர் அண்ணன் கேஎஸ் தான். இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் வலுவாகவும் எந்த கருத்தையும் முன்வைக்க மாட்டாருங்களே, அந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? அவர் அதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற பலம். எடப்பாடிக்கு இருக்கிற பலமையா, அவர் சின்னமா குறித்து கடுமையான விமர்சனத்தை அந்த கூட்டம் மொத்தமும் வைத்த பொழுது சின்னமா வாய் திறக்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட அவர்கள் அரசியல் பேசவே இல்லை. டிடிவி ஓரளவுக்கு களமாடினார், ஓரளவுக்கு களத்தில் வாக்கு வங்கியோடு நிற்கிறார். ஓபிஎஸ் ஒரு எதிர்த்து வலிமையாக களத்தில் கருத்தை பதிவு செய்யாமல் மென்மையான போக்கை கையாண்டார், ஓரளவுக்கு பலகீனப்படுத்தி தனிமைப்படுத்தி விட்டிருக்கிறார். அதே மாதிரி தான் செங்கோட்டையன். அதுவே அந்த எடப்பாடியோடு முரண்படுகிறவர்கள் ஒரு வலிமையற்ற நிலையில், உறுதியற்ற நிலையில் எடப்பாடியை எதிர்க்கிற ஒரு கருத்தியல், ஒரு நிர்வாகவியல் நிலையில் வாதங்களை முன்வைத்து கட்சியை நேசிப்பது, மக்களை நேசிப்பது என்கின்ற தளத்திலிருந்து விலகி அவர்கள் மௌனமாக இருப்பது எடப்பாடிக்கு பலமாக அமைந்து விடுகிறது. இப்ப எடப்பாடி ஒன்றும் பெரிய அரசியல்வாதியோ கருத்தியல்வாதியோ தத்துவவாதியோ இல்லை. எடப்பாடியும் ஒரு நிர்வாகவியலாளர் தான். ஆனால் எடப்பாடி தான் கொண்டிருக்கிற உறுதி, அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் மற்றவர்களை விட போட்டியாளர்களாக கருதி யாரெல்லாம் அவர் வெளியேற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் பலகீனமானவர்களாக இருப்பதனால் எடப்பாடி பலமானவரை போல ஒரு தோற்றத்தை அது தருகிறது. ஆனால் யதார்த்தத்தில் எடப்பாடியும் ஒரு அரசியல் நிலையில் பலகீனமானவர் தான். ஆனால் கட்சி என்கின்ற அடிப்படையில், நிர்வாகிகள் அடிப்படையில் ஓரளவு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறவர் எடப்பாடி என்பதனால் நமக்கு எடப்பாடி ஒரு வலிமையான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் எடப்பாடியிடம் முரண்படுகிறவர்கள் அல்லது எடப்பாடியினுடைய இந்த போக்குகளை சரி செய்வதற்கு ஆலோசனை கூறுபவர்கள், அந்த ஆலோசனையை எடப்பாடி ஏற்க மறுத்தால் ஏற்கும்படி கட்டாயப்படுத்துகிற, நிர்பந்தப்படுத்துகிற ஆற்றலை, வலிமையை, கருத்தை எதிர்த்து முன்வைப்பவர்கள் வலிமையற்ற நிலையில் இருப்பதனால் எடப்பாடி தொடர்ந்து வென்று வருகிறார். எடப்பாடியை எதிர்ப்பவர்கள் தொடர்ந்து பலகீனப்பட்டு வருகிறார்கள். அதனுடைய 4வது முனையாக அண்ணன் செங்கோட்டையனும் இருப்பதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு சிறந்த மனிதர், மிகச்சிறந்த நிர்வாகி, கட்சியினுடைய பரம விசுவாசி அண்ணன் கே செங்கோட்டையன் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் கூட வருவதற்கு முழு தகுதி உள்ளவர். ஆனால் அவரையே எடப்பாடி பலகீனப்படுத்தி வெளியேற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார். அதுக்கு இரையாவதா அல்லது வலிமையாக எதிர்த்து நின்று எடப்பாடியை கட்டுப்படுத்தி கட்சியை மீட்டு ஆச்சரியத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அண்ணன் செங்கோட்டையன் விரும்பினால் அது நடக்கும். இவரோடு ஏன் நாம் முரண்பட வேண்டும் என்று சமரசமாக செல்கிறாரா, அல்லது முரண்பட்டு ஒரு மாற்று கருத்தை முன்வைத்து அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் விலகி அமைதி காப்பது என்கின்ற முடிவு வருகிறாரா, அல்லது அவரோடு சமரசமாக வெற்றியோ தோல்வியோ சமரசமாக சென்று விடுவதுதான்
நம்முடைய எஞ்சிய அரசியல் காலத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று கருதி ஏதாவது ஒரு சமரசத்தின் அடிப்படையில் ஒன்றி போகிறாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதை அண்ணன் கே.எஸ். செங்கோட்டையன் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பதில் உறுதியற்ற நிலையில் இருக்கிற மென்மையான கட்சியின் விசுவாசிகள் தான் எடப்பாடியை எதிர்க்கிறார்கள் என்பதனால் எடப்பாடி ஒரு பலமானவரை போல தோற்றமும் அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தை வைப்பவர்கள், கேள்வி எழுப்பவர்களை எல்லாம் வெளிப்படுத்தி பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடி துணிந்து முடிவெடுக்கிறார் என்றால், எதிர்ப்பவர்கள் ஒரு பலகீனமானவர்கள் என்பதனால் தான் எடப்பாடி வெற்றி பெறுகிறார். அதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற பலம், எடப்பாடி எதிர்ப்பவர்களிடம் இருக்கிற பலகீனம். இப்போ 4 முனைகளை சொன்னேன். 4 பேருமே எடப்பாடியை கூர்மையாக எதிர்ப்பதில் அரசியல் வேட்கை, அரசியல் உறுதி அல்லது கட்சியை நேசிப்பது என்பதில் ஒரு பிடிப்பற்ற நிலையில் அவர்கள் அமைதி காக்கிறது தான் எடப்பாடிக்கு பலமாக அமையுது. இந்த போக்கு நீடிப்பது என்பது கட்சியின் வீழ்ச்சிக்கு தான் அது துணை உரிமை அல்லாமல் கட்சியை மீட்பதற்கு அது வினையாற்றாதுங்கிறதுனால தான் நம்ம வருத்தத்தோட இந்த எதிர்த்து கழக குரல் எழுப்பவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு எடப்பாடியை கட்டுப்படுத்தி கட்சியை ஒன்றுபடுத்தி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தனி அரசு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனால் களத்தில் போராடுகிறவர்கள் வலிமையற்ற நிலையில் சிதறி கிடக்கிறார்கள். அதுதான் இப்ப எடப்பாடியினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைப்பவர்கள் எல்லாம் 4 முனையில் இருக்கிறது. சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், இப்ப செங்கோட்டையன் வச்சுக்குவோம், அல்லது கேசிபி, போலேந்து. இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆனால் எடப்பாடி ஒற்றுமையாக இருக்கிறார். அதுதான் இவர்களுக்கு இருக்கிற பலகீனம், எடப்பாடிக்கு இருக்கிற பலம். ஆகவே அதை உணர்ந்து இவர்களுக்குள்ளும் ஒன்றுபட்டு கட்சியின் நலன் கருதி இவர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும், எடப்பாடியை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வேண்டுகோளை வைக்கிறோம். இன்னைக்கும் நம்ம எம்ஜிஆர் டிவி வழியாகவும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தனி அரசு இந்த ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் 6 மாதம் அமைதியாக இருந்தால் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, நாங்க கூட பேசணும் அப்படின்னு ராஜன் செல்லப்பால் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு 6 மாசம் அமைதியா இருக்கணும்னா அப்புறம் நீங்க அப்படின்னா அந்த கட்சியில எப்படி யார் சேருவா? கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு தான். நீங்க மறுபடியும் இணை ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது முதல்வர் வேட்பாளராகவோ எங்க ஓபிஎஸ் நாங்கள் வச்சுக்கோம்னா அண்ணன் சொல்லலை, ராஜன் செல்லப்பண்ண. முதல்ல கட்சியில் சேர்க்கிறதுக்கே 6 மாசம் உறுப்பினர் அமைதியா இருக்கணும், வழக்கில் போடக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. அதையும் எடப்பாடி சொன்னா கூட அண்ணன் நம்ம யாராவது பரிசீலிக்கலாம், விவாதிக்கலாம். ராஜன் செல்லப்பாண்டன் தான் சொல்றார். அவர் ரொம்ப மிகச்சிறந்த மனிதர், நல்ல நேர்மையானவர், கட்சியினுடைய அவரும் பரம விசுவாசி, மிகச்சிறந்த செயல்பாட்டாளர், ஆக சிறந்த நிர்வாகி தான், அதிமுக அம்மாவினுடைய செல்லப்பிள்ளை தான். ஆனா அவருக்கு இருக்கிற பற்று பாசம், குறைந்தபட்ச பாசம் கூட எடப்பாடிட்டு இல்லையங்கிறது தான் நமக்கு வருத்தமா இருக்கு. அப்படி 6 மாத காலம் அண்ணன் அமைதியா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை அண்ணன் ஓபிஎஸ் நிராகரித்து விட்டார். ஆகவே அந்த கோரிக்கை யாருக்கு வைக்கப்பட்டதோ அவரால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அந்த கோரிக்கையிலும் யதார்த்தத்தில் களத்தில் நியாயமில்லை என்பதனால் அண்ணன் நிராகரித்து விட்டார். அது பொருந்தாத ஆலோசனையும் கூட. ஆகவே அதுவும் வலிமையற்ற நிலையில தான் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது விவாதிக்க தகுதியற்ற நிலையில அது விவாதத்திலிருந்து விலக்கி வைப்பதுதான் சரியானது. அது ஏற்புடையதல்ல. அது அண்ணன் ஓபிஎஸ்க்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அந்த ஆலோசனை வலிமை சேர்க்காது. அது மீண்டும் அண்ணன் ஓபிஎஸ்ஐ பலகீனப்படுத்தும் என்பதனால் தான் அண்ணன் ஓபிஎஸ் நிராகரித்திருக்கிறார். அது எடப்பாடியை பலப்படுத்துவதற்கான சமிக்கை என்பதனால் நாம் அதை ஏற்கவில்லை. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு வருது. பாஜக ரொம்ப வற்புறுத்துவதாகவும் இவங்க ஒத்துக்கலான்ற மாதிரியும் ஏதோ டைம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க, மீண்டும் அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? இல்லை, எப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி, எடப்பாடியுடைய அதிமுக கூட்டணியிலிருந்து அது விலகவில்லை. தேர்தலில் போட்டியிடுகிற நிலையிலிருந்து வெளியேறி விட்டார்களே அல்லாமல் பாஜக அவன் செல்லப்பிள்ளையாகத்தான் இப்பொழுதும் எடப்பாடி இருக்கிறார், அதிமுக இருக்கிறது. பாஜக ஒன்றிய அரசினுடைய எந்த திட்டங்களையும் எந்த கொள்கைகளையும் எடப்பாடி எதிர்க்கவில்லை. அல்லது பாஜக அல்லது மோடி அரசின் பிரதிநிதியாக இருக்கிற தமிழ்நாடு ஆளுநர் குறித்து எந்த கருத்தையும் இதுவரை அவர் முன்வைக்கவில்லை. 8 மசோதாக்கள் 9 மசோதாக்கள் நிலையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றமே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து உள்ளது கூட அதிமுக மௌனமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கூட கல்வி நிதி ஒதுக்காத பொழுது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பாஜக ஒன்றிய அரசு உடனடியாக நிதி விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை எதுவும் நடத்தவில்லை. அந்த கருத்து சரியில்லை என்று சொல்கிறார், கண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை.
ஆகவே எடப்பாடியுடைய அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு டெல்லி தலைமையோடு உறவில் நட்பில் தான் இருக்கிறது. தேர்தல் உறவு மட்டும்தான் இல்லை. அதற்கும் அவர்கள் சொன்ன காரணம் அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் குறித்து, மாநில தலைவர் குறித்து தான். ஆகவே அவர்கள் எதிர்காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயமாக உறுதியாக அறிவிக்கப்பட்டு களத்துக்கு ஒன்றாகத்தான் வருவார்கள். பாஜக விரும்பினால் திமுகவின் கூட்டணியிலிருந்து சில பேர் வருவதாக இருந்தால் பாஜக விலை தனித்து நின்று கொண்டு பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பாஜகவின் துணை அமைப்புகளாக இருக்கிற எடப்பாடியாரை, விஜய், தமிழக வெற்றி கழகத்தை, இன்னும் இருக்கிற திமுகவிலிருந்து வெளியேறி வருகிறவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிராக களத்தில் ஒரு வலிமையான ஒரு போட்டியை உருவாக்கக்கூடும். அதாவது ஒரு போட்டியை உருவாக்கக்கூடும். அப்படி ஒரு சூழல் வரவில்லை என்றால், இந்திய கூட்டணியிலிருந்து திமுக அணியிலிருந்து தகுதியானவர்கள் பிரிந்து வரவில்லை என்றால் அதிமுக பாஜக நேரடியாக கூட்டணி இணைத்துக் கொண்டு தேர்தலை கட்டாயமாக சந்திக்கும். இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஆகவே எடப்பாடியோ பாஜகவினுடைய டெல்லி தலைமையோ ஒரு காலம் அவர்களுக்குள் விரிசல் இல்லை. அவர்கள் இணைந்துதான் பயணிக்கிறார்கள். 2026 தேர்தல் உறவுக்காகவும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். வாய்ப்பு, உறவு உறுதிப்படுவது. எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரு, விட்டு விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் இல்ல. பாஜக விரும்பினால் எடப்பாடி ஏற்றுக்கொள்வார். பாஜகவுடைய தலைமை அதிமுக எடப்பாடியே பாஜக நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம், நம்ம 2 அணியா நிற்பது திமுக வெற்றிக்கு தான் வழிவகுக்கும்னா, எடப்பாடி பாஜகவின் அணியோடு, அதாவது என்டிஏவோடு, இப்பொழுது ஏடிஎம்கே அணியில் இருக்கக்கூடிய தேமுதிக 1-2 கட்சிகளோடு இணைந்து, இரண்டுமே இணைந்து தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு கட்டாயமாக 2026 தேர்தலை சந்திப்பார்கள். அதுல என்ன நெருக்கடினா, விஜயும் அந்த பட்டியலுக்குள்ள வந்துருவார். இப்ப விஜய்க்குமா பெரிய பாஜக எதிர்ப்போ பெரிய அதிமுக எதிர்ப்பெல்லாம் இல்லை. ஆகவே பாஜக, அதிமுக, விஜய் என்கின்ற ஒரு பெரிய கூட்டணியை கட்டுவதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எடப்பாடி எப்படி பாஜகவினுடைய நட்பு அமைப்பாக இருக்கிறாரோ, தோழமை அமைப்பாக இருக்கிறாரோ, அதுபோலதான் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவை சார்ந்து பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள். எடப்பாடி எப்படி பாஜகவை விமர்சிப்பதில்லையோ அதே போலத்தான் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ஒரு காலம் பாஜகவை குறித்து எந்த விமர்சனத்தையும் குற்றச்சாட்டை வைக்காது. அண்ணாமலை, விஜய், எடப்பாடி, மோடி அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள். மாநில அரசை குறை கூறுவார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு குறித்து வாய் திறக்கப்பட்டார். ஆகவே இவர்கள் ஏற்கனவே பாஜகவுடைய ஆட்கள் தான். இவர்கள் ஒன்றுபட்டு களத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்று தனியரசு அவதானிக்கிறார். அதாவது பாஜக, அதிமுக, தவேக இருக்கிற மற்ற துணை அமைப்புகள் இவர்கள் அணைந்து, தேமுதிக உட்பட இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அல்லது திமுகவிலிருந்து அணிகள் வருமானால் பாஜக விலகி கொண்டு இவர்களை எல்லாம் ஒரு அணியாக திரட்சி பெற செய்து பாஜகவின் வழிகாட்டுதலோடு எடப்பாடி அணி நிற்கும். விஜய் வரலன்னா, நீங்க விஜய் பாஜக அதிமுகவுக்கே வாய்ப்பு கூட தான் இருக்கு. அதுல விடுதலை சிறுத்தைகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் இப்படி முரண்பட்டு ஏதாவது வெளியேறி வந்தா இவர்கள் எல்லாம் பாஜக அல்லாம ஒரு அணியை கட்டுவாங்க. அதுல என்ன நெருக்கடினா, இந்த பாஜக இவங்களோட இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவோடு இணைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு வர வாய்ப்பு இல்லை. இதுதான் உங்களுக்கு இருக்கிற நெருக்கடி. இப்ப விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி திமுக அணியில இருந்து இங்க வந்தா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்தை நிரப்புவதற்கு திமுகவோடு கரங்கோற்றுக் கொள்வார்கள். அப்ப ஒரு சமநிலையில அது பெரிய பாதிப்பை திமுக அணிக்கு ஏற்படுத்தாது. ஆகவே இந்த நெருக்கடியில தான் இப்ப எடப்பாடியும் பாஜகவும் அணிகளை கட்டி அமைப்பதுல ஒரு பெரிய நெருக்கடி. அதுதான் அதை ஒரு இவர்களால் ஒரு முடிவுக்கே வர முடியாத நிலை நீடிக்கிறது. அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தோம்னா இதுல ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கும்னு பாக்குறேன். ஒரு கால் திமுக அணி இப்படியே இருந்தா கட்டாயமா தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக உறுதியா தேர்தல் அணியில ஒன்னா நிற்பாங்கன்னு என்னுடைய நான் அப்படித்தான் அவதானிக்கிறேன். கூட்டணியில விஜயம் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உறுதியா. ஏன்னா விஜய் பெரிய முதலமைச்சர்னு பாஜகவுக்கு ஒரு என்ன விருப்பம் இருக்குன்னா, அதிமுக எடப்பாடி பலகீனப்படுத்தி விட்டு அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வருவதற்கு கூட முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை ஒரு நடிகர் நாடாளணும். எந்த கருத்து, கொள்கை, இனம், மொழி பற்றெல்லாம் இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு நடிகர், ஒரு லக்ஸுரியான நடிகர், ஒரு பணக்கார நடிகராக இருந்துட்டா பாஜகவுக்கு இலகுவா இருக்கு. ஏன்னா இங்க தமிழ் மொழி உணர்வு விடக்கூடாது, இன உணர்வு விடக்கூடாது, கோட்பாட்டு தத்துவ கருத்துக்கள் இந்த மண்ணில் பரவிவிடக்கூடாது. ஒரு நடிகன் தமிழ்நாட்டை ஆளுகிற வரை பாஜக மாதிரியான
அந்த கருத்தியலாளர்களுக்கு அது வந்து பெரிய ஒரு துணை வினையாற்று. ஆகவே இங்க வந்து விஜயை வளர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஆகவே விஜயை எப்படியாவது எடப்பாடியுடைய இடத்துக்கு அந்த விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய அந்தஸ்தை தருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க அந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து பெரிய விஜயை ஒரு பெரிய தலைவனை போல காட்டுகிறார்கள் செயற்கையாக. ஆகவே பாஜகவின் விருப்பத்தின் பேரில் தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அரசியலுக்கு வருகிறார். விஜயனுடைய ப்ரொடியூசர் விஜய் நடிக்கிறார், தயாரிப்பாளர் பாஜக தான் அப்படின்னு தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். நான் அப்படிதான் பார்க்கிறேன். இப்போ நேற்று தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரு கட்சி கூட்டணிக்காக ஒப்பந்தம் பேசி இருப்பதாக நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. தேர்தலுக்கு ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதுக்குள்ளேயே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி பாக்குறீங்க? 2 நாள் 3 நாள் என்னுடைய ஆதரி சகோதரர் முஸ்தபா விஜய் வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்கன்னாரு. அவர் ஏற்கனவே நம்ம அதிமுக பரிவா இருக்கக்கூடிய நல்ல இளைஞர். அது மாதிரி அவர் சினிமா, டிடிவி, யூபிஎஸ் இது மாதிரியான கருத்தியல்ல தொடர்ந்து தோழமையா பயணித்தவர் தான். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் இன்னொரு அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஏற்கனவே டிடிவி இவங்கெல்லாம் வந்து என்டிஏ பாஜக ஆதரவு நிலையில் இருந்ததுனால அவரால் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை இயக்கமாக இருந்து கொண்டு நாம் பாஜகவை தழுவி அரசியல் செய்யறதுல அவருக்கு ஒரு நெருக்கடி சங்கடம் இருந்தது. அதில் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது வரை பாஜகவோடு நேரடி உறவு இல்லாததுனால தமிழக வெற்றி கழகம் விஜயோட உறவு பொருத்தப்பாடாக இருந்தது. அதை அவர் ஒரு 2-3 நாட்கள் பேசினார். அதை வருச்சுன்னா நம்ம புஷி ஆனந்தோட சந்தித்து ஒரு சால்வையை அணிவித்து ஒரு நட்பு பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு புதிய உறவு இப்பொழுது மிளிர்ந்து இருக்கிறது. அப்போ விஜயோடு நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு நினைக்கிற ஒரு கட்சி பேர், அதில் முஸ்தபா என் ஆர்வ சகோதரர் இணைந்திருக்கிறார். பாராட்டுக்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் அவர் ஏற்கனவே விஜயால் ஒரு பெரிய அளவில் நடிகர்கள் நாடால் வரக்கூடாதுங்கிற கருத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஒரு பாஜகவை கடுமையாக விமர்சிக்காத விஜயை நம்பி ஒரு நம்முடைய மதவாத பெரும்பான்மைவாத இந்துத்துவவாத கருத்துக்களுக்கு துணை போகிற விஜயை ஒரு ஒரு சிறுபான்மை மக்களின் காவலராக இருக்க வேண்டிய இயக்கங்களே கூட தலைவர்களே கூட இப்படி விஜயை ஆதரிப்பது பற்றி அதை பலப்படுத்த முயற்சிப்பது என்பது ஒரு பிழையான ஒரு தவறான அணுகுமுறை, உறவு, நட்பு என்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஆனாலும் அது அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் சில நேரங்களில் சில முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பார்வையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தை பாஜகவோடு உறவற்ற நிலையில், பாஜகவை எதிர்க்கிற நிலையில் விஜய் செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு முஸ்தபா கரம் பற்றி இருக்கிறார். ஆனால் அது ஏமாற்றத்தை தரும் என்றுதான் தனியரசு கருதுகிறேன். மக்கள் நிராகரிப்பார். அது அந்த எந்த கூட்டணி வந்தாலும் விஜயை நம்பி, ஒரு நடிகரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் விஜய் ஒரு பெரிய ஸ்பாயிலரா இருப்பார்ல, அந்த வகையிலயாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? விஜய் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க, அது தெரியல எப்படின்ற உங்களுடைய மதிப்பீடு. அது ஒரு பெரிய ஸ்பாயிலராவது இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அப்படித்தான் அவர் ஒரு பெரிய சேதத்தை உருவாக்கக்கூடிய, தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியை விஜய்க்கு தருவதே பிழை, தாழ்வுன்னு தனியரசு கருதுற நாட்டு மக்கள் அதிலிருந்து விலகணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மதிப்பீட்டை அவர் மீது குவிவதையவே அறிவிக்கு போற நம்பிக்கைன்றதா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, யதார்த்தமா அது யதார்த்தத்தை உருவாக்குறது தனியரசு மாதிரியான தமிழ்நாட்டில் நம்முடைய ஆளுமைகள் நம்ம தான் உருவாக்கணும். நீ அப்பாவி மக்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஜய் ஹீரோவா திரைப்படத்தில் காட்டினதுனால இந்த மக்கள் என்ன பண்ணுனாங்க, அவரை ஹீரோவா பார்க்குறாங்க. அவரை நீங்கள் ஒரு வில்லனா காட்டியிருந்தீங்கன்னா வில்லனா தான் பார்ப்பாங்க. அப்போ யார் ப்ரொடியூசர், டைரக்டர், கதையா எல்லாம் இவங்க தான் ஒருத்தரை யாரை ஹீரோவா காட்டணும், யாரை எதிரியா காட்டணும்னு முடிவு பண்ணுறது ஒரு 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 3-4 பேர் தான். அப்போ இப்போ நீங்கள் வில்லனா காட்டணும்னா விஜய் வில்லனா தெரிவார், ஹீரோவா காட்டினா ஹீரோவா தெரிவார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எது உண்மை, எது உண்மைக்கு மாறானது, பொய் என்று மதிப்பீடு செய்ய தெரியாது. ஆகவே அவர்கள் விஜயை திரையில் பார்ப்பதை போல ஒரு எளிய மக்களின், உழைக்கும் மக்களின் நண்பனாக, உரிமைக்கு போராடுகிற ஒரு இளைஞனாக, ஒரு சிறந்த வழக்கறிஞராக, மருத்துவராக அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. உண்மையிலேயே அப்படி இல்லை. அவர் உண்மையிலேயே ஒரு விழுக்காடு கூட திரையில் நடிப்பதற்கும் யதார்த்தத்தில் களத்தில் அவருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமே கிடையாது. நீங்க பெரிய 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்து 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவே கட்சி அலுவலகத்தில் எளிமையா 2-3 ஆடைகளோட 24 மணி நேரம் மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு மகத்தான தலைவர். அவரே தோற்று போனார். ஆனால் ஒரு நிமிடம் கூட ஏழைகளிடத்தில், ஏழைகளின் கரங்களை, ஒரு மனிதனுடைய, ஏழை மனிதனின், அப்பாவி மனிதனின் கரத்தை
பற்றுவதற்கே விலகி போகிற நடிகர்கள். ஆனா ஏழைகளின் பங்காளனைப் போல நாட்டில் தோற்றத்தை உருவாக்கப்பட்டு அவர்கள் களத்துக்கு வந்தால் மக்கள் வாக்களித்து அவரை அரியணையில் ஏற்றி நாடாளுகிற முதலமைச்சர் அரியணையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிழையானது! 24 மணி நேரம் நல்லக்கண்ணையா போன்று, பல நெடுமாறன் ஐயாவை போன்று, சங்கரையாவை போல எத்தனையோ தலைவர்கள் களத்துல நாளெல்லாம் மக்களுக்காக போராடி சிறைப்பட்டு, ஆண்டு கணக்கில் சிறைப்பட்டு, பல வழக்குகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்காக மக்களினுடைய அடிப்படை வசதிகள், கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகளுக்காக போராடுவது, இனம், மொழி குறித்து போராடுவது, பல்வேறு நெருக்கடிகளை சுமந்து சிறைச்சாலையிலேயே மாண்டு போன தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வார்டு உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியல. ஆனால் ஒரு முடியளவும் கடுகளவும் மக்களுக்காக உழைக்காத விஜய் போன்ற நடிகர்கள் எடுத்த உடனேயே அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கிறது. போலியானவர்கள் நாட்டின் தலைவர்களாக மக்கள் ஆதரவோடு வருகிறார்கள். இந்த பிம்பம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்பதில் தான் தனியரசு முனைப்பாக இருக்கிறேன். ஒரே ஒரு தனியரசு தான் ரஜினி எதிர்த்தேன். ஒரே ஒரு தனியரசு தான் விஜயையும் தொடர்ந்து அந்த ஒப்பனைகளுக்கு நடிகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று என் தாய் தமிழ் சமூகத்திற்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து நம்ம பரப்புரையை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். மக்கள் பெருமளவு அதில் விடுபட்டு விழிப்புணர்வு பெற்று நிராகரிக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற அந்த தோற்றம் எனக்கு இன்னொரு அச்சத்தை தருகிறது. இப்போ நீங்கள் மார்சல் ஐயாவோட அந்த பார்வை சரியானதா? யதார்த்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு விஜயினுடைய அந்த திரைப்பட மோகம் இளைஞர்களிடத்துல, மாணவர்களிடத்துல கவ்வி இருக்கிறது. ஆனால் விஜய் என்கின்ற ஒரு நடிகன் யதார்த்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அரசாங்கத்தை தர முடியாது. ஆட்சியில், அதிகாரத்தில், அரசியலில் பற்றற்று பயிற்சியேற்று முதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கிற ஒரு விஜயால் இந்த யதார்த்த அரசியலில் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ, கைப்பற்றப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் பிரத்யேக அரசியல் கோட்பாட்டு அரசியலை இங்கு நிலைநிறுத்துவதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற முடிவுக்கு மக்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் திரைப்படத்தில் வந்தால் எப்படி அடித்து எல்லாம் அவர் விரும்புவதைப் போல மக்களுக்கான அரசுகளை அங்கே அவர் திரைப்படத்தில் காட்டுவதைப் போல நடந்துவிடும் என்று நம்புகிறார்கள். ஒரு காலம் திரைப்படத்திற்கும் யதார்த்த அரசியலுக்கும் நேர் முரணானது. ஆகவே விஜயால் வெல்ல முடியாது, விஜயால் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. விஜய் அப்படிப்பட்ட ஒரு வேட்கை இல்லாத ஒரு சாதாரண நடிகர். மேடையில் 5 நிமிடங்கள் சுயமாக பேசுவதற்கே பயிற்சி இல்லாத, சிந்தனை இல்லாத, பால்வாடியை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல அரசியலில் ஒரு குழந்தை விஜய். ஆனால் தனிப்பட்ட விஜய் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், அன்புள்ளவர், மிகச்சிறந்த குடும்பவாதி, மிகச்சிறந்த நேர்மையானவர், ஒழுக்கமானவர்ங்கிறத தனி அரசுக்கு மாற்று கருத்து இல்லை. அரசியலில் தகுதியானவரால் தகுதி இல்லை. ஆகவே மக்கள் விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும். அவரோடு போய் தோழமை அல்லது கூட்டணி அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் இவைகளெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருந்து அவரை வலிமைப்படுத்தாமல் நிராகரிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று தனி அரசு தொடர்ந்து வேண்டுகோளா வைக்கிறேன். அதான் நம்ம எம்ஜிஆர் தொலைக்காட்சி வழியிலாவும் கட்டாயமாக செய்கிறேன். அதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் நடிகரா இல்லையா, புரட்சி தலைவர் அம்மா நடிகரா இல்லையான்லாம் என்ன கேட்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் 25 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்காக உழைத்தவர், தன்னுடைய அரசியலில் இதுதான் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு நடித்தவர். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திராவிட கருத்தியலில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரின் கருத்துக்களை பற்றி நின்று களத்தில் பணியாற்றி பொறுப்புக்கு வந்தவர். ஆகவே அவர்களோடு விஜய் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. விஜய் தன்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எந்த கருத்தை அவர் பற்றி நின்றிருக்கிறார், எந்த அரசியல் கட்சியை ஆதரித்திருக்கிறார், கொள்கையை, தத்துவத்தை ஏற்றிருக்கிறார் என்று யாராலும் அவதானிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமாக இருந்த ஒரு மனிதன் 50 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் திரைத்துறையில் தன் தொழிலை செய்து வருவாயை பெருக்கிக் கொண்டு குடும்பத்தில் அமைதியாக ஒரு 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 பொருளீட்டுகிற மனிதனாக இருந்து கொண்டு அரசியல் சார்பற்ற நிலையில் ஒதுங்கி இருந்த ஒருவர் அரசியலில் திடீரென்று கட்சியை ஆரம்பித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறேன், நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று வருகிறார் என்றால் அவருடைய சூழ்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகிவிடக்கூடாது, அந்த சதிக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. ஆகவே 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் விஜயை, ஒரு நடிகரை நிராகரிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தனி அரசு ஒரு வேண்டுகோளா தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன். அது தனியரசுடைய கருத்தை மக்கள் ஏற்பார்கள், விஜயை நிராகரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. எம்ஜிஆர் டிவிக்கும் மார்சலுக்கும் வணக்கம்.